கைலையே மயிலை, மயிலையே கைலை. நம்மில் பலரும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபட்டிருப்போம். பெரும்பாலானவர்கள் கிழக்கு கோபுர வாசல் வழியாக நுழைந்து ஈசனை வழிபட்டு மீண்டும் அந்த வாசல் வழியாகவே வெளியேறி விடுவார்கள். ஆனால் இந்த ஆலயத்தின் மேற்கு கோபுர வாசலையும் தரிசனம் செய்ய வேண்டியது அவசியம். குளத்தின் கரையை நோக்கியிருக்கும் மேற்கு கோபுரத்தில் நாம் தரிசனம் செய்ய வேண்டிய அற்புதமான இறை மூர்த்தங்கள் உள்ளன. பாருங்கள், அந்த மூர்த்தங்கள் யார் யார், அவர்களை வழிபட்டால் என்னென்ன வரங்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மேற்கு கோபுரத்தில் தென் திசை நோக்கிய பகுதியில் நிலைக்கு ஒன்றாக 4 தட்சிணாமூர்த்தி விக்கிரகங்கள் உள்ளன. இதில் வியப்பு என்னவென்றால் ஒவ்வொரு தட்சிணாமூர்த்தியும் மாறுபட்ட கோலத்தில் அருள் பாலிப்பதுதான். தட்சிணாமூர்த்தியின் சிறப்பையும் தரிசன மகிமையையும் அறிந்து கொள்வோம் வாருங்கள். தட்சிணம் என்பதற்கு தெற்கு, ஞானம், சாமர்த்தியம், ஆற்றல், ஆளுமை, யோகம் மற்றும் வீரம் என்று பல பொருள்கள் உண்டு. இவை யாவற்றையும் உடையவர். அதனால்தான் அவர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி என்று போற்றப்படுகிறார். இவர் தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பவர். தெற்கு அழிவை குறிப்பது, வடக்கு அழியாத அமுத வாழ்வை குறிப்பது. ஆன்மாக்கள் அமுத வாழ்வை வேண்டி வழிபட ஏதுவாக இறைவன் தெற்கு நோக்கி அமர்ந்து அமரத்தன்மையை அருள்கிறார். ஆனந்த வடிவிலான ஆடல் வல்லானும் சாந்த வடிவினரான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியும் தெற்கு நோக்கியே விளங்குகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஞானத்தின் திருவடிவான இறைவனை ஞானத்தாலேயே தொழ வேண்டும். மனிதன் உயிர் வாழவும் நல்லன தீயன அறிந்து அதன்படி ஒழுகவும் பகைவரிடம் இருந்து தன்னை தற்காத்து கொள்ளவும் ஞானம் ரொம்பவும் அவசியம். அதை தேடி அலையும் உயிர்களுக்கு ஞானம் அருளும் குரு வடிவினராக அமர்ந்து அருள் பாலிக்கிறார் தட்சிணாமூர்த்தி. ஆம், அஞ்ஞானமாகிய அறியாமையை போக்கி ஞானத்தை போதிக்கும் திருவடிவே அவர். ஆலமர் செல்வனாக ஆலமரத்தின் அடியில் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் ஆகிய சனகாதி முனிவர்கள் 4 மௌனமாக சொல்லாமல் சொல்லி உபதேசிக்கும் ஞான திருவடிவம் அது. மகிமை மிக்க சிவனாரின் இந்த திருவுருவை அனைத்து சிவாலயங்களிலும் தரிசிக்கலாம். ஆதியில் தட்சிணாமூர்த்திக்கான கோயில்கள் நதிக்கரைகள் மற்றும் மலைச்சரிவுகளில் இருந்தன. பிற்காலத்தில் சிவாலயங்களின் கருவறையின் தென் சுவரில் வெளிப்புறமும் தெற்கு நோக்கிய கோஷ்டத்திலும் இவரை எழுந்தருளச் செய்து வழிபடத் தொடங்கினர். மோனம், அதாவது மௌனம் என்பது ஞான வரம்பு. தனது மௌனத்தால் நம்மை அழைத்து திருக்கண் பார்வையாலேயே சிவஞானத்தை தந்திரளும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியின் வடிவமே பெரும் தத்துவ விளக்கமாக அமைந்துள்ளது. திருமேனி பளிங்கு போன்ற வெண்ணிறம், அது தூய்மையை உணர்த்தும். முயலகனை மிதித்திருக்கும் வலப்பாதம் ஆணவ மலம், அறியாமையை நீக்கி ஞானத்தை அருளும் ஆற்றலின் வடிவம் அது. திருக்கரத்தில் உள்ள நூல் சிவஞான போதம். ஞானங்கள் அனைத்தையும் தன்னுள் அடக்கிக் கொண்டு திகழ்கிறது. ஞானத்தாலேயே வீடு பேரும் கிடைக்கும். நோயாளியை குணப்படுத்தும் மருத்துவர் மருந்து பெட்டியை கைக்கொண்டு சுமப்பது போல உயிர்களை உய்விக்க சிவஞான போதத்தை தன் கையில் ஏந்தி அருள்கிறார் இந்த பெருமான். திருக்கரத்தில் ருத்ராட்ச மாலை. இது 36 அல்லது 96 தத்துவங்களை உணர்த்துவது. இந்த மாலையை கொண்டு பஞ்சாட்சரத்தை பன்முறை எண்ணி பலகாலம் உருவேற்றி தியானிப்பதே ஞானம் பெறுவதற்கான நெறி என்பதை உணர்த்துகிறது. சின்முத்திரை ஞானத்தின் அடையாளம். பெருவிரலின் அடிப்பாகத்தை சுட்டு விரலால் தொட ஏனைய 3 விரல்களும் விலகி நிற்கும் முத்திரை. இடக்கரத்தில் உள்ள அமிர்த கலசம் அனைத்து உயிர்களுக்கும் பேரின்பம் அளிக்க வல்லது. தீயகல் அல்லது தீச்சுடர் உயிர்களை பிறவித்தளைகளை நீக்கும் பொருட்டு ஈசன் செய்யும் சம்ஹார தொழிலை காட்டுவது. அணிந்துள்ள பாம்பு குண்டலினி சக்தியை குறிப்பது. யோகத்தின் சின்னம் பாம்பு. மூலாதாரத்தில் சுரண்டு கிடக்கும் அதை குருவின் அருட்பார்வையால் வெளிப்புறச் செய்து பின் செயல்பட வேண்டும் என்று யோக சாதகர்கள் கூறுவர். தட்சிணாமூர்த்தியின் வடிவங்களில் சில பத்மாசனங்களில் திகழ்வதும் உண்டு. 2 கால்களை மடக்கி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து குதிகால்களை இடுப்பை ஒட்டிய நிலையிலும் பாதங்கள் விண்ணோக்கியும் இருக்க அமரும் நிலை பத்மாசனம். தாமரை மலர் மீது அமர்தல் என்பது அன்பர்தம் இதயத்தாமரையில் வீற்றிருப்பவர் என்று பொருள்படும். தாமரை மலர் ஓங்காரத்தை உணர்த்துவது. நெற்றிக்கண் காமனை எரித்த கண். ஞானமும் வீடு பேரும் அடைய விரும்புவோர் புலனடக்கம் உடையவராகி ஐம்பொறிகளை கட்டுப்படுத்துதல் வேண்டும். இதுவே துறவின் சிறப்பு. இதை உணர்த்துவது நெற்றிக்கண். ஆலமரமும் அதன் நிழலும் மாயை மற்றும் அதன் காரியமாகிய உலகத்தை உணர்த்துவன. ஆகமங்கள் மற்றும் சிற்ப நூல்களில் குறிப்பிடப்படும் தட்சிணாமூர்த்தியின் பல்வேறு வடிவங்களில் ஞான தட்சிணாமூர்த்தி, யோக தட்சிணாமூர்த்தி, வீணாதர தட்சிணாமூர்த்தி,
மேதா தட்சிணாமூர்த்தி, வியாக்கியான தட்சிணாமூர்த்தி, வீர தட்சிணாமூர்த்தி, லக்ஷ்மி தட்சிணாமூர்த்தி, ராஜ தட்சிணாமூர்த்தி, கீர்த்தி தட்சிணாமூர்த்தி, சக்தி தட்சிணாமூர்த்தி, பிரம்ம தட்சிணாமூர்த்தி, சுத்த தட்சிணாமூர்த்தி, திவ்ய தட்சிணாமூர்த்தி என பல்வேறு வடிவங்கள் உள்ளன. இவற்றில் வியாக்கியான தட்சிணாமூர்த்தி, ஞான தட்சிணாமூர்த்தி, யோக தட்சிணாமூர்த்தி, வீணாதர தட்சிணாமூர்த்தி ஆகிய வடிவங்களே சிறப்பாக காணப்படுகின்றன. இங்கே கபாலீஸ்வரர் திருக்கோயிலின் மேற்கு கோபுரத்தின் தென்பகுதியில் தட்சிணாமூர்த்தி காணப்படுகிறார். அதுவும் 4 விதமான நிலைகளில் அருள்பாலிக்கிறார். நால்வரும் 4 விதமான நன்மைகளை அருளும் திருவடிவங்களாக திகழ்கிறார்கள். இவர்களை தரிசித்து வணங்கினாலே கல்வி, இனிமையான இல்வாழ்க்கை, செல்வம், ஞானம் ஆகியன கிடைக்கும். பாவங்கள் தீரும். ஜாதகத்தில் குருபலன் குறைவாக இருப்பவர்கள், நவக்கிரக குரு சாதகமற்று இருப்பவர்கள் இந்த 4வரையும் தரிசித்து வணங்கினாலே போதும், நன்மைகள் நடைபெறும். குறிப்பாக குருபலமின்றி திருமண யோகம் தள்ளிப்போகும் இளைஞர்கள் இந்த தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் தரிசித்து வழிபட்டு வந்தாலே விரைவில் மணமாலை தோள் சேரும் என்கிறார்கள் பெரியோர்கள். இனி கபாலீஸ்வரர் கோயில் செல்லும் போது மறக்காமல் இவர்களையும் தரிசித்து வழிபட்டு வாருங்கள். வாழ்வில் எல்லா வளமும் நலமும் நிறைந்திருக்கும். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.